இப்போ உங்களுக்கு வந்து இந்த கண் வழியா எங்களுக்கு சுவாசிக்க தெரியலம்மா. எப்படி சுவாசிக்கன்னு எங்களுக்கு தெரியலம்மா. அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களா. உங்களுக்கு புலன்கள் வழியாக, பொறிகள் வழியாக போகக்கூடிய காற்ற வந்து எல்லாத்தையுமே இந்த இந்த உள்ளங்கையிலயும், உள்ளங்கால்லயும் மட்டும் தான் ரோமம் இல்ல. முடிகள் இல்ல. உங்களுக்கு புலன்கள் வழியாக, பொறிகள் வழியாக போகக்கூடிய காற்ற வந்து எல்லாத்தையுமே இந்த இந்த உள்ளங்கையிலயும், உள்ளங்கால்லயும் மட்டும் தான் ரோமம் இல்ல. முடிகள் இல்ல. மீதி எல்லா இடத்துலயும் முடி இருக்குப்பா. எங்கம்மா? இங்கெல்லாம் இல்ல. இருக்குப்பா. நமக்கு தெரியலப்பா. சரியாப்பா? இப்ப இங்க தான்ப்பா முடி இல்ல. இங்க தான்ப்பா முடி இல்ல. அப்ப அது வழியெல்லாம் வந்து எனர்ஜி காற்று உள்ள புகுந்து மாயை உள்ள போகும் குழந்தைங்களுக்கு. ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. ஆ சரியா? அந்த பாவனையில, பிரபு நான் உன் குழந்தை. நான் வந்து ஆம் இவன் சொந்தம், இவன் சொந்தம். அதெல்லாம் இந்த பிறவில. இன்னும் வரும் பிறவிகளுக்கு யார் சொந்தமோ எனக்கு தெரியாது. இப்ப நான் உன் குழந்தை. என்னை ஏற்றுக்கொள். இந்த மாய்கின்ற மூச்சை எல்லாம் நீ வந்து மாயாமல் காத்து உனக்குள்ளேயே சுவாசிக்க வையேன். நான் வெளியே சுவாசிக்க வேண்டாமே. நான் வெளியே சுவாசிக்க வேண்டாமே. அப்படி நினைச்சுக்கிட்டு சின்முத்திரையில உட்காந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அந்த கண்ணுல மட்டும் உங்க கவனம் இருக்கட்டுங்கன்னு. கண்ணை தவிர வேற எங்கேயுமே நீங்க நிறுத்த வேண்டாம். அந்த கண்ணுக்குள்ளேயே பயணிங்க ராஜா. இப்ப நீங்க கண்ணுக்குள்ளேயே பயணிக்கிறீங்க. கண் வழியாக உங்களுடைய மூச்சு வந்து மூக்கு வழியா இப்ப போல குட்டி. கண் வழியா போகுது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கண் வழியா எங்களுக்கு சுவாசிக்க தெரியலம்மா. எப்படி சுவாசிக்கன்னு எங்களுக்கு தெரியலம்மா. அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைங்களா. இப்ப நான் வந்து இங்க பாருங்க 2 பெருவர் காத அடைச்சுக்கோங்கப்பா. இங்க பாருங்க. கண்ண அடைச்சுக்கோங்க. மூக்க பொத்திக்கோங்க. வாயும் பொத்திக்கோங்க. கும்பிச்சுக்கோங்க. ப்ரெஷர் பேஷண்ட் ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். இயல்பா மூச்சு விட்டா போதும். ப்ரெஷர் பேஷண்டோ, ஹார்ட் பேஷண்டோ இல்லாதவங்க எல்லாரும் கும்பிங்க. வரலாமா? எவ்வளவு நேரம் உங்களால கும்பிக்க முடியுமோ, அவ்வளவு நேரம் நீங்க கும்பிக்கலாங்கண்ணே. சரியா? இப்ப விஸ்வாமித்திரர் வந்து எனக்கு கத்துக் கொடுத்த ஒரு வித்தை வந்து, இந்த பாடல அவர் எனக்கு சொன்னார் குட்டி. "மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப் புலனைந்தின் வழியடைத்து" வஞ்சப் புலன்களுடைய வழிய இப்படி அடைச்சிட்டோம். ஆனா நான் இப்படி அடைக்கல. அவரு அடன்னு சொன்னாரு, அது அடைஞ்சிருச்சு. நான் அடைக்கல. எனக்கு அது தெரியல. பட் லேட்டர் ஆன் ஸ்டேஜ்ல அத அடைக்க முடியாதவர்களுக்கு என்கிட்ட கொஞ்சம் வாசியோக பிராக்டிஷனர்லாம் நெறைய பேர் வந்தாங்க. வயதானவங்க எல்லாம் வந்தாங்க. நான் வாசியோகி இல்ல. அது வேற விஷயம். பட் இது கோயிங் ஆன் இந்த சப்ஜெக்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு நீ லபக்குன்னு உள்ள போயிடுற. நாங்க எப்படி உள்ள போறது? அப்படின்னு அவங்க கேட்கும்போது, நான் வந்து விஸ்வாமித்திரரை நான் சரணடைஞ்சேன். அப்போ விஸ்வாமித்திரர் வந்து என்கிட்ட சொன்னாரு, அதாவது என்கிட்ட நீங்களும் நானும் பேசுற மாரியெல்லாம் அப்போ திருவருள்ல எங்கூட பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலம். என்னைய மடியில போட்டெல்லாம் தாலாட்டிய ஒரு காலம் அது. அப்போ அவர் சொன்னாரு, "ஜாதிக்கு தகுந்தா மாதிரி இந்த செல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். வைராக்கியமான ஜாதி, ஃப்ளெக்சிபிள் ஜாதி, முரட்டு ஜாதி." அது அவங்க வந்து ஜாதி மீன்ஸ் இந்த அடிப்படையில நம்ம இப்ப வர்ணாசிரமம் இப்ப என்னென்னமோ சொல்லாங்க. அந்த அடிப்படையில ஒவ்வொரு ஜீவர்களும் ஒரே வீட்ல 5 பிள்ளைங்கன்னா 5 ஜாதி. அவர் எனக்கு உணர்த்தினது. ஒரு வீட்ல 5 பிள்ளைங்கன்னா, தாய் தாப்பங்க ஜாதி இல்ல.
இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த கேட்டகரியே தனித்தனியா அப்படி லட்சோப லட்சம் ஜாதிகள் நம்மட்ட அவர் சொல்றாரு. குரோமோசோம் செல்கள் வந்து எந்த பக்கம் வந்து ரொம்ப பூஞ்சையான செல்கள் எங்க இருக்கு, எங்க வந்து திக்கனிங் செல்கள் இருக்கு, எல்லாத்தையுமே அவர் எனக்கு தொட்டு காமிச்சார் குழந்தைங்கள. அப்போ இங்க பாருங்க 100 பிள்ளைங்க. நான் வந்து அ யாருடைய பிள்ளைங்க? விஸ்வாமித்திரர் பிள்ளைங்க 100 பிள்ளைங்கள வசிஷ்டருடைய ஆட்கள் கொன்னுட்டாங்க குழந்தைங்கள. வசிஷ்டர் பிரம்ம ரிஷி, விஸ்வாமித்திரர் சத்திரியர். அந்த நந்தினிங்கக்கூடிய பசுவ வாங்க வரும்போது, இவருடைய 100 பிள்ளைங்க செத்துட்டாங்க. விஸ்வாமித்திரருடைய ஆட்க வசிஷ்டருடைய 100 பிள்ளைங்கள சாவடிச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு காலகட்டத்துல இவர் வந்து பிரம்மரிஷி ஆயிட்டார். யாரு? வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆயிட்டார். 2 பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க கண்ணு. அந்த 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 விஸ்வாமித்திரர் வரலாறு எனக்கு அந்த எந்த புக்ல இப்ப படிச்சேன் அப்படின்னு தெரியல. அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கும்போது, நான் பொசும் என் கைய விட்டு நழுகி, என்ன பக்குவம் இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம் ஒரு குழாயடியில நின்னுட்டு லப 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 லபன்னு அடிச்சுக்கிறோமே ஒரு குடம் தண்ணிக்கு, அ எ 100 பிள்ளைங்க தன் பிள்ளைங்க செத்து போனாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கட்டி அணைச்சு, அந்த உணர்வு நிலைகள நான் வந்து நீ உன்னுடைய தவத்தின் உணர்வை நான் பெற்றேன். விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் செய்றாரு. அந்த யாகத்துல வந்து இவர் வந்து கையேந்தி நிக்கிறாரு. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல குழந்தைங்களா. யார் கையேந்தி நிக்கிறா? வசிஷ்டர் கையேந்தி நிக்கிறாரு விஸ்வாமித்திரர்ட்ட. உன்ன மாரி ஒரு யோகி யாகம் பண்ணி, அதுல குடுக்குற யாக பிரசாதம் எப்படி இருக்கும்? அத வாங்குனா நம்மளுடைய பரிபூரணத்துவம் எப்படி அடையலாம்? அதுக்காண்டி நான் வந்து கேட்க வந்திருக்கேன். இவரு எல்லா தானத்தையும் முடிச்சுட்டாரு. விஸ்வாமித்திரர் இருக்கிறதெல்லாம் ஒருத்தங்க யாகம் பண்ண போனான்னா, அது சமித்திலிருந்து, நெல் பொரியிலிருந்து, நெய்யிலிருந்து, அதுல உள்ள போடக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவரவர்கள் தகுதிக்கு தக்கன மாரி. அந்த யாகத்துக்கு போடுறதுக்கு. அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ற மாரி. அவங்கவங்க வாங்கிட்டு வராங்க. அது தவிரவும் ஆடு, மாடு, கோழி, குருவின்னு அவங்கவங்க தகுதிக்கு தக்கன மாரி யாகத்துக்கு தானம் குடுக்குறேன்னு குடுக்குறாங்க. அதையெல்லாம் பிரிச்சு குடுத்துட்டாரு இவரு. தங்கம், பொன்னு, வெள்ளி அவங்கவங்க தகுதிக்கு இவரும் வாரி இறைச்சிட்டு துண்ட உதறி தோள்ல போடுறார். வசிஷ்டர் வந்து கையேந்தி நிக்கிறார். பிரபு, எப்பேற்பட்ட மகரிஷி வந்து என் கையில நிக்கிறாரு என் முன்னால. நான் என்னப்பா குடுக்க? நீ பண்ணுன தவத்த குடு. இவர் பண்ணுன தவத்த வாங்கிக்க கூடிய தகுதி அவருக்கு இருக்கு கண்ணு. எல்லாருக்கும் செய்ய முடியாதுல்ல. குடுத்தாரு கண்ணு. தவத்த யார் நான் அவங்க கிட்டலாம் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் என் பிள்ளைங்களுடைய வினைப்பயன் கழியறதுக்கு, என் பிள்ளைங்களுடைய எவ்வளவு பொதி அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாலும் அந்த பொதிய கழிச்சு விட்டுரு. இன்னைக்கு காலையில நான் ரொம்ப அதீதமான மனநிலையில இருந்தேன் குழந்தைங்களா. நான் இந்த உலகத்துக்கு வந்து உங்களுக்கு நான் இந்த செய்தி அதனாலதான் இந்த ரொம்ப டீப்பான செய்திகள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் ஆழமாக நிறைய செய்திகள் இருக்கு குழந்தைங்களா. ஒருத்தர் வந்து 100 பிள்ளைங்கள இழந்த பிறகு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவங்க உணர்வுகள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணி கொண்டும் குடுத்தும் குடிகுடி பிறந்த ஈசற்கு ஆளாய் அப்படிங்கிறாங்க. கொண்டு குடுத்துன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், கொண்டாங்க சம்பந்தம், சரீர சம்பந்தமாக எடுத்துக்கிறோம். இல்லாட்டி ஏதோ ஒரு இது உணவு அது அது இல்ல. இந்த உணர்வு மெய்ஞான உணர்வை கொண்டும் அவங்க கிட்ட இருந்து அதை நம்ம எடுத்தும் அது அதுதான் ஒரு ஞான அனுபவம் குழந்தைங்களா. அந்த ஞான அனுபவத்தை தரக்கூடிய ஒரு முத்திரையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இவைகளெல்லாம் நீங்க எல்லா முத்திரைகளும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க பேரம்பேத்திகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. அந்த உயிருடைய தன்மை வேற மாதிரி இருக்கலாம். உங்க உயிரோட தன்மை வேற மாதிரி இருக்கலாம். இதே மாதிரி அவங்கள பண்படுத்துவதற்கான எல்லா முத்திரைகளும் பயன்படும் குழந்தைங்களா. ஏன் நமக்கு 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. எல்லாத்திலையும் சுழுக்கோடு தான் வந்திருக்கிறோம். முடிச்சுக்களோடு தான் வந்திருக்கிறோம். அதை அவிப்பதற்கு இவைகள் எல்லாமே உதவி செய்யும் குழந்தைங்களா. சரியாப்பா? அன்னை சகுந்தலாவின் அருள்நாடும் அன்பர்களுக்கு வணக்கம்.
கல்வி, கலைகள், ஞானம் என சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் அன்னை சரஸ்வதியின் சக்திமிகு சகலகலாவல்லி மாலை வகுப்பு பற்றி ஓர் அரிய அறிவிப்பு. நமது குருநாதர் அன்னை சகுந்தலா அவர்களால் நடத்தப்படும் இந்த சிறப்பு வாய்ந்த வகுப்பு வரும் ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சகலகலாவல்லி மாலை மந்திரங்களை படித்து உச்சரிக்கும் கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் அறிவு தெளிவு, பேச்சாற்றல், கிரகிக்கும் சக்தி மற்றும் படைப்பாற்றல் பெருகும். மாணவர்கள், கலைஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஞானத்தை நாடும் அனைவருக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அன்னையின் நேரடி வழிகாட்டுதலில் இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களின் ரகசியங்களையும் பலன்களையும் கற்றுக்கொண்டு வாழ்வில் சகல நன்மைகளையும் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.